வணக்கம் மக்களே, இன்னைக்கான குட்டி கதையை கேட்டலாமா? ஒரு விவசாயி இருக்கிறான். அவன் ரொம்ப ஏழையான விவசாயி அப்படின்னாலும் கடினமாக உழைக்கக்கூடியவன். அதுல இருந்து வர்ற பொருட்களை வச்சு அவனுடைய அன்றாட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான். ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான் அவனுடைய மனைவி மக்களோட, அவனுடைய பெற்றோர்களோட. ஆனா ஒரு நாள் அந்த விவசாயி விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவனுடைய வயல் ஆற்றங்கரைக்கு பக்கத்துல இருக்கு. அந்த ஆற்றங்கரையில ஏதோ ஒண்ணு மினுங்கிற மாதிரி இருக்கு. ஓடி போய் பாக்குறான். அது ஒரு கல்லு மாதிரி இருக்கு. அந்த கல்லை பார்த்தா அவனுடைய மனைவி சொல்றா, இதை பார்க்கும் பொழுது ஒரு வைரக்கல் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு அதை போய் ஒரு வைர வியாபாரிகிட்ட காண்பிக்கிறான். அந்த வைர வியாபாரி அதை பார்த்துட்டு, இந்த கல்லு உனக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இது என்னுடைய நிலத்துல இருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அந்த வைர வியாபாரி, இது ஒரு ஒரிஜினலான ஒரு வைரம், இது பல கோடி மதிப்பு மிக்கது, இது மாதிரி நீ நிறைய வைரம் கொண்டு வந்த அப்படின்னா அந்த உலகத்தையே நீ விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே அந்த விவசாயிக்கு பணத்து மேல ஆசை வந்திருக்கு. அடுத்த நாள்ல இருந்து விவசாயத்தை நிப்பாட்டிட்டு அந்த ஆற்றுக்கு ஓரமா எங்கெங்கெல்லாம் கற்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தேட துவங்குறான். அவன் தேடி தேடி பாக்குறான். அங்க எங்கேயுமே அவனுக்கு கல் கிடைக்கவே இல்லை. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆற்றுப்படுகையிலேயே நடக்க ஆரம்பிக்கிறான். நாள் பொழுது எதுவுமே தெரியாம அவன் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கான். வருடங்களே ஓடி போயிடுச்சு. அந்த விவசாயிக்கு எந்த ஒரு வைரக்கல்லுமே கிடைக்கவே இல்லை. அதே நேரத்துல இங்க அவனுடைய பெற்றோர்கள் இறந்துடுறாங்க. அது மாதிரி அவனுடைய வயல்ல உழுறதுக்கு ஆள் இல்லை. அப்படிங்கும் பொழுது அவனுடைய மனைவி வயலை வேற ஒருத்தருக்கு வித்துடுறாங்க. அதே மாதிரி அவனுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு அவங்களுடைய மனைவி அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த விவசாயியை தேடி தேடி களைச்சிட்டு திருப்பி ஊருக்கு பாக்குறான். அப்ப அவனுக்கு ரொம்பவே வயசாயிடுது. அவன் இறக்கும் தருவாயில இருக்கிறான். அப்போ அவனுடைய வயலுக்கு கடைசியா ஒரு தடவை வர்றான். அப்போ அந்த வயலை உழுதுருக்காங்க. அங்க பார்த்தா சின்ன சின்னதா இதே மாதிரி கற்கள் மின்றதை பாக்குறான். அதை பார்த்த உடனே அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. அங்க பார்த்தா இது உன்னுடைய வயல் கிடையாது, இதை நான் விலைக்கு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் நிக்கிறான். அவன் அவனை வயலுக்கு உள்ளேயே கூட விடல. இவனுக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னு தோன்றதுக்குள்ள அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்து இறந்தே போயிடுறான். இத்தனை நாள் அவனுடைய வயலுக்கு அடியில தான் அவ்வளவு வைரங்களும் புதைஞ்சிருந்தது அப்படிங்கிறது தெரியாமலே இவன் வைரத்தை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இதே மாதிரிதான் நமக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்மளுடைய காலடியில தான் இருக்கும். அது தெரியாம நம்மளும் பல்வேறு இடங்கள்ல நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் விழிப்புணர்வோடு தேடணும் அப்படின்னா நமக்கான வாய்ப்பு நமக்கு பக்கத்துலதான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா சீக்கிரமே தெரியும்.